ரீசெண்டா ஜூனியர் என்டிஆர் ஒரு மித்தாலஜி பேஸ் பண்ண மூவில நடிக்க போறாரு அப்படின்னு அந்த மூவி டீம் ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த போஸ்டர்ல என்ன இருக்குன்னா, ஒரு திரிசூலம் இருக்கு. அந்த திரிசூலம் நடுவுல வேல் மாதிரி ஒரு சிம்பிள் டிஎன்ஏ ஃபார்மெட்ல இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் முருகன் ரிலேட்டடான மூவில நடிக்க போறாரு, அதாவது முருகன் காட பேஸ் பண்ண ஒரு மூவில நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க போட்ட கேப்ஷன்ல தான் பிரச்சனை. என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்கன்னா, பார்ன் இன் நார்த், ஃபர்கெட் இன் த ஹார்ட்லேண்ட், வொர்ஷிப்ட் இன் த சவுத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல என்ன மீனிங்னா, அதாவது அவங்க வந்து முருகன் கடவுளை தான் மீன் பண்றாங்க. சோ முருகன் கடவுள் வந்து நார்த்ல தான் பிறந்திருக்காரு, நார்த்ல பிறந்து சவுத்ல வந்து வொர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு சொல்றது அதோட மீனிங். சோ இப்ப இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாறிட்டு இருக்கு. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முருகன் வந்து நார்த்ல தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சவுத் இந்தியன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அது பர்டிகுலரா தமிழ்நாடு பீப்புள் தான் என்ன சொல்றாங்கன்னா, முருகன் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு, அவர் வந்து தமிழ் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாவும் பெரிய இஷ்யூவாவும் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முருகன் வந்து தமிழ் கடவுளா, இல்ல நார்த்ல தான் பிறந்திருக்காரா, இல்ல நார்த்ல பிறந்து சவுத்துக்கு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் முருகன் வந்து கடவுளே கிடையாது, அவர் ஒரு கிங், அவர் இறந்ததுக்கு அப்புறம் மக்கள்லாம் வந்து அவரை கடவுளாக்கிட்டாங்க, காலப்போக்கில் அவரை கடவுளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டோரியுமே இருக்கு. அது என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்து போற வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். சோ நான் தான் ஹரி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறத ரோடியம் ராக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முருகன் வந்து நார்த்ல பிறந்தாரா இல்ல சவுத்ல பிறந்தாரா அப்படின்ற ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முருகன் நார்த்ல பிறந்திருக்காரு இல்ல சவுத்ல பிறந்திருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரூஃப், ஏன்னா என்னென்ன ப்ரூஃப் இருக்கு முருகன் நார்த்ல பிறந்திருக்காரு சவுத்ல பிறந்திருக்காரு, அதை வந்து நம்ம ஒரு மித்தாலஜிக்கலாவோ இல்ல நார்மலாவோ சும்மா வந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரியோ நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலரா ப்ரூஃப் இருந்தா தான் நம்ம பேச முடியும். ஃபர்ஸ்ட் முருகன் வந்து நார்த்ல தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸ் தான் சொல்றாங்க. சோ அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்னன்னா, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 2nd இருந்து 4th செஞ்சுரிக்குள்ள திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது யார் எழுதுறான்னா, நக்கீரர் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் எழுதியிருக்காரு. அந்த புக்ல அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, முருகன் வந்து லார்ட் சிவாவோட பையன், அவர் வந்து ஹிமாச்சல், அதாவது இப்ப இருக்க இமயமலையில வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. செகண்ட் ப்ரூஃப் என்னன்னா, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 3rd செஞ்சுரியில இருந்து 6th செஞ்சுரிக்குள்ள பரிபாடல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, முருகன் பிறந்தது வந்து இமயம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இந்த இமயம் அப்படின்னா இப்ப இருக்க இமயமலை வந்து மென்ஷன் பண்றது, அதாவது இப்ப இருக்க இமாச்சல வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த 2 ப்ரூஃப் மூலியமா முருகன் வந்து நார்த் இந்தியால தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. பட் எப்பயுமே வந்து ஒரு ப்ரூஃபுக்கு அகேன்ஸ்டா இன்னொரு ப்ரூஃப் யாராவது ஒருத்தர் எழுதுவாங்க. சோ அப்படி நான் தேடி பார்க்கும் போது எனக்கு கிடைச்சதுதான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தமிழ் மொழியோட ரொம்ப பழமையான கிராமர் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா, தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் எழுதியிருக்காரு. இந்த புக் வந்து எந்த செஞ்சுரியில் எழுதினாங்கன்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 3rd செஞ்சுரியில் எழுதியிருக்காங்க. சோ இந்த புக்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, முருகன் வந்து தமிழ்நாட்டோட கடவுள் தான், தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்றாங்க. சோ அந்த டைம்ல தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டே கிடையாது. சோ அதை எப்படி அவர் மென்ஷன் பண்றாருன்னா, அந்த காலத்துல 5 லேண்ட்ஸ்ல தான் மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது என்னென்ன லேண்ட்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு 5 லேண்ட்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுல குறிஞ்சி நிலத்தோட, அதாவது குறிஞ்சி நிலம்னா மலையும் மலை சார்ந்த பகுதியை தான் குறிஞ்சி நிலம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த குறிஞ்சி நிலத்தோட கடவுள் தான் சேயோன், முருகன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ அப்படின்னா முருகன் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் தெளிவா எழுதியிருக்காரு. நம்ம கிட்ட 3 ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப்னா, திருமுருகாற்று படை, பரிபாடல் அப்படின்னு சொல்லி 2 புக்ல முருகன் வந்து நார்த் இந்தியால பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஆனா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல முருகன் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. சோ மெஜாரிட்டி வைஸ் பார்த்தோம்னா நார்த் இந்தியால தான் முருகன் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே, இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா முருகன் வந்து நார்த் இந்தியால தான் பிறந்திருக்காரு. நீங்க நம்பலனாலும் அதான் நெசம், முருகன் நார்த் இந்தியால தான் பிறந்திருக்காரு. ஓகே ஹரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ப்ரூஃப் வைஸ் பார்த்தோம்னா நார்த் இந்தியால தான் அவர் பிறந்திருக்காரு. எதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்டோரி இப்ப சொல்றேன். ஓகே, முருகன் கடவுள் வந்து எப்படி பிறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவா புரியும். இவரு நார்த் இந்தியால பிறந்து எதுக்காக சவுத் இந்தியா வந்தாரு, இப்படி கடவுளா மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். லார்ட் சிவாவுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தை தான் முருகன். அதுக்கப்புறம் 2ஆவதா பிறக்கிற குழந்தை தான் விநாயகர். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முருகன் பிறப்புலே வந்து நிறைய புராண கதைகள் இருக்கு. அதாவது சிவனோட நெற்றி கண்ணுல இருந்து வந்த நெருப்பு தான் வந்து முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் விநாயகர் தான் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை, முருகன் வந்து 2nd குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸும் இருக்கு. பட்
ப்ரூஃப் வைஸ் பார்த்தோம்னா, அதாவது நிறைய இந்து புக்ஸ்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, லார்ட் சிவாவுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தை தான் முருகன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கு. பட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து சிவன் பார்வதிக்கு பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை தான் முருகன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். முருகன் வந்து சவுத் இந்தியாவுக்கு வரதுக்கான ரீசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது என்னன்னு நான் சொல்றேன். சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஃபேமிலி மீட்டிங்ல இருக்காங்க. அந்த டைம்ல தான் நாரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உள்ள வராரு. அவர் கையில வந்து டிவைன் ஃப்ரூட் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமும் வச்சிருக்காரு. அதாவது ஞானப்பழம் வச்சிருக்காரு. இந்த ஞானப்பழத்தை முருகனும் விநாயகரும் பார்த்த உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. சின்ன வயசுல அப்பா வந்து ஏதாவது கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா அண்ணன் தம்பி வந்து 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. இல்ல அண்ணன் தங்கச்சி வந்து 2 பேர் சண்டை போட்டுப்பாங்கல்ல அந்த பொருளுக்காக. அந்த மாதிரி முருகனும் விநாயகரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவன் வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்னா, இந்த பூமியை யாரு ஃபர்ஸ்ட் 3 டைம் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே முருகன் என்ன பண்றாருன்னா தன்னோட வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாப்ல. விநாயகர் என்ன பண்றாருன்னா, நம்மளால வந்து முருகனோட போட்டி போட்டு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா முருகனோட வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட், நம்மளோட வண்டி வந்து ரொம்ப வீக். சோ அதனால நம்மளால சுத்தி வர முடியாதுன்னு சொல்லிட்டு விநாயகர் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. என்ன பிளான்னா, அது சிவனையும் பார்வதியும் 3 டைம் சுத்தி வந்து பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுமே புரியல. எதுக்காக எங்களை 3 டைம் சுத்தி வந்து நீ பழத்தை கேட்கிற அப்படின்னு சொல்லி சிவன் கேட்கும் போது, நீங்க 2 பேர் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட போட்டு அவங்க வாயை அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் விநாயகர் சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு, ஏன்னா நீங்க 2 பேர் தானே விநாயகருக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானப்பழத்தை விநாயகர் கிட்ட கொடுத்துறாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது முருகன் என்ன பண்றாருன்னா 3 டைம் உலகத்தை சுத்தி கைலாசுக்கு வரும்போது ஞானப்பழம் வந்து விநாயகர்கிட்ட இருக்கு. இதை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படி வந்து நீங்க விநாயகருக்கு ஞானப்பழத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. சண்டை போடும் போதுதான் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நடந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் முருகன் வந்து டென்ஷன் ஆயிடுறாப்புல. இதெல்லாம் கேட்ட முருகன் என்ன பண்றாரு, பயங்கரமா டென்ஷன் ஆகி கைலாஷ்ல இருந்து பழனிக்கு வந்துடுறாரு. இந்த பழனி தான் குறிஞ்சி லேண்ட், மலையும் மலை சார்ந்த பகுதி. சோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவர் எதுக்காக நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். சோ முருகன் வந்த புதுசுல காட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. முருகன் வந்த டைம்ல இங்க யார் யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சூரபத்மன், தரகாசுரன், சிங்கமுகன் அப்படின்னு சொல்லி 3 பேர் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேர்ல சிங்கமுகன் மட்டும்தான் கொஞ்சம் புத்திசாலி, மத்த 2 பேரும் வந்து முரட்டு பசங்க. இந்த 3 பேர்ல இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, சூரபத்மன், தரகாசுரன், இவங்க 2 பேருமே இவங்க கண்ட்ரோல்ல இருக்க பீப்புளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன ராஜ்யங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, குறுநில மன்னர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அப்பப்ப அவங்க கூட சண்டை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சிங்கமுகன் இருப்பார் பாத்தீங்களா, அவர் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருப்பாரு. நம்ம ரொம்ப நல்லா ஆட்சி கொடுக்க முடியலனாலும் பீப்புளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாசம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இவங்க 3 பேர் இந்த டைம்ல பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியா கிடையாது, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. இந்த டைம்ல தான் முருகன் வந்து சவுத் இந்தியாவுக்கு வராரு. இந்த 3 பேருக்கு இன்னொரு ஆரிஜின் ஸ்டோரி வேற இருக்கு. இந்த 3 பேரும் தவறுந்து சிவன் கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை வேற இருக்கு. சோ அதை பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஓகே, கமிங் பேக் டு தி ஸ்டோரி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது குறிஞ்சி சைட்ல தான், அதாவது காட்டு பகுதியில தான் முருகன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. வேட்டையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அவர் ஒரு டீனேஜர் வேற, ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன் கூட. முருகன் என்ன பண்றாருன்னா ஒரு டைம் வந்து காட்டை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து என்ன பாக்குறாருன்னா, இந்த 3 பேரும் பீப்புள்ஸ் கிட்ட ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பியா கிடையாது, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. என்னன்னா, அந்த டைம்ல தான் முருகன் வந்து ஒரு பிளானை யோசிக்கிறாரு. ஓகே, நமக்கு சப்போர்ட் பண்ற பீப்புள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம போர் தொடுக்கலாம், அதாவது வார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இந்த வார் ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்க போட்ட கேம்ப் தான் அந்த அறுபடை வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வார் கேம்ப்னா என்னன்னா, இப்ப ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் சொல்லி வந்துச்சு பாத்தீங்களா. இப்ப அமெரிக்கா வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அடிக்கடி அவ்வளவு தூரத்துல வந்து சண்டை போட்டு ஈரான் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சோ ஈரான் பக்கத்திலே வந்து ஒரு கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த கேம்ப் தான் வந்து வார் கேம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி முருகன் என்ன பண்றாருன்னா, அந்த மக்களோட சேர்த்துட்டு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி வார் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுறாரு. இந்த 6 இடத்துல போடுறாரு. இதுதான் வந்து அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்களை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கு. இவங்க வார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இப்ப டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் சூரபத்மன், தரகாசுரன் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வாருக்கு போய் அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனா சிங்கமுகன் என்ன சொல்றாருன்னா, அவங்களாம் சின்ன பசங்க, நீங்க வந்து சண்டைக்கு போக வேணாம், இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஈகோனால இவங்க வந்து அந்த வாருக்கு போயிடுறாங்க. நடந்த சண்டையில வந்து முருகனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் தரகாசுரனை கொண்டுறாங்க. தரகாசுரன் யாருன்னா சூரபத்மனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோ க்ளோஸ் ஃப்ரெண்டே கொண்டதுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு இருந்த சிங்கமுகன் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, நம்ம முருகன் வந்து ஒரு நார்மல் பர்சன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இந்த வாரம் வந்து இப்பயே நிறுத்திடலாம், நம்ம பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் சூரபத்மன் என்ன பண்றாருன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே கொண்டுட்டாங்க,
சோ நான் வந்து முருகனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி சிங்கமுகனை கூட்டிட்டு வாருக்கு கிளம்புறாரு. வாருக்கு போனதுக்கு அப்புறம் சிங்கமுகனை வந்து அந்த வாரிலே கொண்டுறாங்க. மக்களோட படை வந்து முருகன் பின்னாடி தான் இருக்கு. ஏன்னா இவங்க ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்ப ஹாப்பியா இல்ல. சோ எல்லா பீப்புளும் முருகன் பின்னாடி தான் இருந்தாங்க. சோ அதனால சிங்கமுகனே இருந்துட்டாங்க, தரகாசுரன் இருந்துட்டாங்க. மீதி யார் இருக்காங்கன்னா சூரபத்மன் மட்டும் தான் இருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதாவது ஒரு மரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஆல்ரெடி முருகன் இந்த வாரம் வின் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே வந்து சூரபத்மன் வந்து கொல்லல. சூரபத்மனை கொன்னுட்டாருன்னா இந்த வாரில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. அந்த மரத்துக்கிட்ட போகும்போது தான் பார்வதி என்ன பண்றாங்கன்னா இந்த சூரபத்மனை கொல்றதுக்கு இந்த வேலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முருகன்ட்ட கொடுக்குறாங்க. முருகன்ட்ட பார்வதி இந்த வேலை கொடுத்த நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தைப்பூசம் வந்து முருகன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் முருகனோட பிறந்த நாள் வந்து தைப்பூசம் கிடையாது, அது கார்த்திகை. இந்த கார்த்திகை தீபம்லாம் ஏத்தும்ல, அதுதான் வந்து முருகனோட பிறந்த நாள். ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். இந்த வேலை வாங்கின உடனே முருகன் என்ன பண்றாருன்னா அந்த சூரபத்மனை கொன்றாரு. சூரபத்மனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த வாரிலேயே அவங்க வின் பண்ணிடுறாங்க. இப்ப வார்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் முருகன் வந்து அந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புராண கதைகள்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முருகன் எதுக்காக நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்தாரு, சவுத்துல எப்படி வந்து தமிழ் கடவுளானாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்ததுனால இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கடவுளை வந்து தமிழ் கடவுளா ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து நமக்காக போரிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து மீட்டு கொடுத்துருக்காரு, அதாவது இந்த அரக்கர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் முருகன் வந்து தமிழ் கடவுளாவே மாத்தினாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி முருகன் வந்து தமிழ் கடவுளா மாறினாருன்ட்டு. அப்புறம் வேற ஒரு ஸ்டோரி வேற சொல்றாங்க. அது என்ன ஸ்டோரினா, முருகன் வந்து கடவுள் கிடையாது, அவர் வந்து அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு அரசர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுத்தாரு. அதாவது அவங்க பீரியட்ல, அந்த அரசர் பீரியட்ல மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து அவரை வழிபட ஆரம்பிச்சாங்க. சோ காலப்போக்கில் வந்து அந்த அரசர் தான் வந்து கடவுளா மாறினாரு, அவரு பேரு தான் முருகன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு. சோ இந்த ரெண்டுல எந்த ஸ்டோரி உண்மைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கைலாஸ்ல இருந்து பழனிக்கு வந்த ஸ்டோரி தான் நான் உண்மைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து முருகன் தமிழ் கடவுளா மாறினாரு. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா முருகன் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் முருகன் வந்து உண்மையாவே நார்த்தில் தான் பிறந்திருக்காரு. ஒரு வேலையா சவுத்துக்கு வந்திருக்காரு. சவுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தமிழ் கடவுளா மாறிட்டாரு அப்படின்றத ஒரு ஆக்சுவல் ஸ்டோரி. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, முருகன் வந்து தமிழ் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். குட் லக்.